ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இசேவை மைய ஐடி வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. அதாவது உங்களுக்கான போர்டை 3M ரெஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் மூலமாக வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், துறை உள்நுழைவுன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இசேவை ஆப்ரேட்டர்கள் தங்கள் மையத்தில் இசேவை மைய அடையாள பலகையை வைத்து அதை புகைப்படம் எடுத்து 24/6/2023 அன்று அல்லது அதற்கு முன் ஆப்ரேட்டர்கள் சுயவிவரமென்னு பார்த்தா அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கான அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 3M ரெஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் மூலமாக பார்த்தா பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கான வீடியோ டெமோ லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு வீடியோ லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தா ஒரு ரெஃப்ளெக்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மலாக நீங்கள் ஸ்டிக்கரை பார்த்துருப்பீங்க, 3Dக்கான ரெஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கரை பார்த்தா நீங்கள் கூடவே இன்க்ளூட் பண்ணி இதை பார்த்தா போர்டு வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு பார்த்தா வைக்க பாருங்கள். ஆல்ரெடி இருக்க பேனரில் வைக்க பாருங்கள். முடியல பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி வச்சவங்க ஒன்றும் இப்போதுக்கப்புறம் பண்ண போகிறது கிடையாது. இது வரைக்கும் போர்டே வைக்காதவங்க நீங்கள் வைக்கிறீங்கன்னா நீங்கள் பார்த்தா அந்த 3Dக்கான ரெஃப்ளெக்ட் ஸ்டிக்கரை வச்சு நீங்கள் போர்டை அப்டேட் பண்ண பாருங்க. ஸோ ஆல்ரெடி வச்சவங்க விட்டுருங்க. ஒருவேளை அதே பேனர் உங்களால் ரெஃப்ளெக்டிக் பண்ண முடியும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி பேனர் வைக்க பாருங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தா ஃபஸ்ட்டே இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தா திரும்ப இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 24/6/2023 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் பார்த்தா செகண்ட் ஃபேஸில் ஐடி வந்திருக்க பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக வச்சாகணும். ஸோ ஃபஸ்ட் ஃபேஸில் வச்சுட்டு இருப்பீங்க. செகண்ட் ஃபேஸில் இசேவைக்கான ஐடி வந்தவங்க உங்களுக்கான பேனர் மற்றும் ப்ரொஃபைல் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கிராமம் என்ன, வார்டு என்ன எல்லாமே அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொஃபைலில் போயிட்டு உங்கள் ஷாப்போட கிராமம், டவுன், பஞ்சாயத்து எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டி பயோமெட்ரிக் பார்த்தா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெடியாக வச்சுக்கோங்க. விரைவில் பார்த்தா உங்களுக்கு எனேபிள் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த பயோமெட்ரிக் ஆர்டி டிவைஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துருக்கணும். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே 24/6/2023 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்தா ஹோம் பேஜில் போய்ட்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொஃபைல் அப்டேட்டில் போய்ட்டு எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. சைனேஜ் ப்ரோ அப்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க, ஷாப்க்கான ஃபோட்டோ எல்லாமே பார்த்தா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சவரைக்கும் பார்த்தா ஆல்ரெடி பண்ணவங்க விட்டுருங்க. பண்ண முடிஞ்சால் நீங்கள் பார்த்தா அந்த 3Dக்கான ரெஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் மூலமாக ஒட்டி உங்களுக்கான போர்டை நீங்கள் ஷாப்பில் வைக்க பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.